Hi hello friends, welcome to Punarvi's kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இந்த கருவேப்பிலை குழம்பு பாத்தீங்கன்னா நமக்கு பசி இல்லனா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்ல பசியை தூண்டும். அது மட்டும் இல்லாம முடி கொட்டுதுனா இந்த குழம்பை வச்சு சாப்பிடுங்க. முடி கொட்றது வந்து கம்மிப்படுத்தும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க फ्रेंड्स, நம்ம தோட்டத்துல வந்து கருவேப்பிலை செடியில இலைகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா விட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 நாளாகவே வந்து ஈவினிங் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழைக்கு வந்து கருவேப்பிலை செடியில் வந்து புது இலைகள்லாம் விட்டுருக்கு. பூச்சி எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த இலைகளை பறித்து அருமையாக ஒரு கருவேப்பிலை குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போ வாங்க க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் துண்டு வந்து 2 எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 8 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளியை சேர்த்துருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சும்மா வாசனைக்காக ஒரு 10 வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இப்போ கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு வந்து முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி இருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த கிரேவி வந்து கலர் மாறணும், அதுக்கு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து சாம்பாருக்கு போடுற மிளகாய் தூளை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மிளகாய் தூளோட வாசனைலாம் போய் நல்லா கொதி வரணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்போட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஏன் சேர்க்குறோன்னா புளியோட தன்மையை வந்து மட்டுப்படுத்தும், அதனால தான் வந்து வெல்லம் சேர்க்குறோம். ரொம்ப புளிப்பாக இருக்காது, மீடியமான புளிப்பு இருக்கும் இந்த வெல்லம் சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள், சும்மா சூப்பராக தலை கொதிக்குது கருவேப்பிலை குழம்பு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கருவேப்பிலை குழம்பு. இப்போ இதை வாங்க சாதத்தோடு பரிமாறலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு சாப்பிடும்போது நல்லா பசிக்கும். பசி இல்லாதவங்க கூட இன்னும் 2 வாய் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை இலையை வந்து நம்ம குழம்புல சேர்த்தோன்னா சாப்பிடும்போது இந்த இலையை வந்து எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து குழம்பு செஞ்சோன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதை எடுத்து தனியாக வைக்க முடியாது இல்லையா, அதனால் உடம்புலையும் போய் சேரும்.
இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா பசியை தூண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற பித்தத்தை வந்து குறைக்கும். நமக்கு வந்து பித்தம் ஏறிடுச்சுன்னா தலை சுத்தல் வரும், வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதனால் இந்த குழம்பை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா பித்தத்தை வந்து குறைச்சி நம்ம உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இந்த குழம்பை வந்து இட்லி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.